அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இப்ப நம்ம போன வந்து சார்கோல் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்கோல் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு வந்து நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு விடை தருகிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு நேரடியாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது வந்து பெங்களூர்ல சாப்பிட இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க வந்து சூர்யா அவர்கள் வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்கோல் வந்து பிரிக்கெட்ஸ் தயார் பண்ணி அதுல இருந்து கோழி பண்ண ஹோட்டல்ஸ் அதுல வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நம்ம நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம். இந்த பிக்கெட்ஸ் தயார் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது வந்து இந்த கோழி பண்ண ஹோட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணு நீங்க சொன்னீங்க. ஆமா சார், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நம்மளோட மெயின் ப்ராடக்ட் வந்து சார்கோல் சார். சரி, நம்மளோட சார்கோலோட என்ன ஸ்பெஷாலிட்டினா கோகோனட் ஷெல், தேங்காய் ஓடுல இருந்து நம்ம சார்கோல் மேனுஃபேக்சர் பண்றோம். சரிங்க. நம்ம சார்கோல் வந்து பவுல்ட்ரிக்கும் போதும் ஹோட்டல்ஸுக்கும் போகுது சார். சரிங்க சார். பவுல்ட்ரியில என்னன்னா சிக்ஸுக்கு வந்து வார்ன் சிக்ஸுக்கு வந்து ஹீட் தேவைப்படும் சார். வெப்பம் தேவைப்படும். அது முட்டையில இருக்கும் போது கோழி அடை காத்துக்கிட்டு இருக்கும். பட் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எல்லா கோழி அவைலபிலிட்டி இருக்காது. லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஹீட் கொடுத்துதான் ஆகும். சார் ட்ரெடிஷ்னலா முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து பாட்ல வந்து நார்மல் ஹுக் சார்கோல் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, அடுப்பு கறி போட்டு. சரிங்க. அப்படியே டெக்னாலஜி டெவலப் ஆக நம்மளுக்கு கேஸ் ப்ரூடர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டீசல் ப்ரூடர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து கேஸுமே சரி டீசல் ப்ரூடருமே சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, விலை அதிகமாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேம் அதே ட்ரெடிஷனல் மெத்தடை வந்து கொஞ்சம் அட்வான்ஸா R&D பண்ணி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சார். சரி சரி. இதுதான் நம்ம பவுல்ட்ரி சார்கோல். இது வந்து ஹெக்ஸாகனல் ஷேப்ல வரும் நம்மளுக்கு. ஓகே. இது எப்படி ஹெக்ஸாகனல் ஷேப்னா நம்ம கோகோனட் ஷெல்ல வந்து கொட்டாங்குச்சியை வந்து நம்ம சார்கோல் ஆக்கி அதை அரைச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கெட்ஸ் ஃபார்ம் கொண்டு வருவோம் சார். ஓகே ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் தான், கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா பண்றோம். பாட்டுக்கு பதிலா ப்ரூடரும் ஹுக் சார்கோலுக்கு பதிலா நம்மளோட சார்கோல் பிரிக்கெட்ஸ் யூஸ் பண்றோம். ஓ சரி சரி. ஓகே ஓகே. சரிங்க. அப்ப இது பயன்படுத்துறது என்ன அட்வான்டேஜ் சார்? நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்ப நம்ம ஹுக் சார்கோல் வந்து என்ன ப்ராப்ளம்னா 4 மணி நேரம் தான் எரியும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் எரியும். ஒரு நைட் ஃபுல்லா போடணும்னா நம்ம ஒரு டைம் மறுபடியும் எந்திரிச்சு நம்ம மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணணும். ஓஹோ. இது எத்தனை மணி நேரம்? இது வந்து நீங்க ஒன்ஸ் நம்ம ப்ரூடர் யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ப்ரூடரும் சார்கோல் யூஸ் பண்ணீங்கன்னா 12 hours வரும் சார். நீங்க ஈவினிங் 6 o'clock நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 6 வரைக்கும் ஹீட் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். அதாவது கோழி குஞ்சுக்கு தேவையான ஹீட் கிடைச்சிருங்க. ஆமா சார். நமக்கு வேலை கம்மி, நம்மளுக்கு வேலை மிச்சம். நம்ம கோழி குஞ்சுக்கு வந்து ஹீட் கிடைச்சிடும். ஆமா சார். சார் நம்ம மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ப்ரூடர் வந்து நம்ம மெயினா நம்மளே ஓன் R&D பண்ணி இருக்கிறது சார். நம்ம ஒரு ப்ரூடர்ல வந்து 6 feet ஆஃப் சார்கோல் வைக்கலாம். 6 feet ஆஃப் சார்கோல் வைக்கலாம். இந்த 6 feet ஆஃப் சார்கோல் வச்சு நம்ம 500 chicks வரைக்கும் நம்ம ப்ரூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏரியா கவரேஜ் பாத்தீங்கன்னா 10க்கு 10 சார். 10க்கு 10. எப்படி ஒரு 10க்கு 10 ஏரியாக்குமே ஒரு ப்ரூடரும் 6 பீஸ் சார்கோல் இருந்தா போதும் சார். அப்போ இது மேல கவர் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கும்ல எப்படி? ஆமா சார். சார் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்ப நார்மல் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டின்னு போடுவாங்க, இல்லைன்னா பாட் போடுவாங்க. அவங்க மெயின் மோட்டிவ் என்னன்னா சிக்ஸுக்கு வந்து ஹீட் ப்ரொவைட் பண்ணணும். இப்படி ஓபன்ல வைக்கும்போது என்ன ஆகும், ஹீட் என்ன போகாது, கவர் ஆகாது சார். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படி வைக்கிறதா என்ன ஆகுது, இங்க வர ஹீட் எல்லாமே இங்க இருக்க கேப்ல பட்டு உங்களுக்கு வெளியே வரும் சார். மெயினா வந்து சிக்ஸுக்கு போகும், தரைக்கு போகும். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் மூலமா வெளியே வரும். ஹோல்ஸ் மூலமா வெளியே வரும் சார். நம்ம ப்ரூடர் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ்னா உங்களுக்கு சிக்ஸ் வந்து அன்ஈவன் சைஸ் வரும், ஒரே சைஸ், எல்லாம் ஒரே சைஸ் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்ரி சிக்ஸுக்கு ஒரு 100 கிராம் வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் தெரியும் உங்களுக்கு. ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு. சரி சரி சரி. இப்போ வந்து நீங்க இந்த இப்போ வந்து சின்ன கோழி பண்ணிக்கிறத சூட் ஆகுங்களா, இப்போ வந்து ஒரு 10,000 சிக்ஸ் 20,000 சிக்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு இது பயன்படுத்தலாங்களா சார்? அதுக்குமே யூஸ் பண்ணலாம் சார். எத்தனை சிக்ஸ் வச்சிருக்காங்கன்றது கிடையாது சார். இப்ப நம்மளுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்டா ஒரு இது வச்சிருக்கோம் சார். என்னன்னா 12 ப்ரூடரும் ஒரு பேக்கும் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 6,000 சிக்ஸுக்கு நம்ம ப்ரூடிங் பண்ணலாம் சார். ஒரு பேக் எவ்வளவு கிலோ? ஒரு பேக் வந்து 25 kg வரும் சார். இப்ப நீங்க ஒரு 20,000 சிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 36ல இருந்து ஒரு 40 ப்ரூடர் இருக்கும். ஒரு நாளைக்கு 3.5 பேக்ஸ் வந்து போதும் சார். இப்ப நீங்க மத்த மெத்தட கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் சார். ஆமா சார். ஏன்னா இப்ப கேஸ்மே உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, கிடைக்கிற அவைலபிலிட்டி கம்மியா, டீசலுமே உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா உங்களுக்கு டீசல் வந்து மிஷின்ஸ் ஜாஸ்தி, ப்ரூடர் மிஷின்ஸ் வந்து பிரைஸ் ஜாஸ்தி.
உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சார். சிம்பிளா செட்டப் இப்பதான் பெஸ்ட் சார். ஆமா சார், உங்களுக்கு ஒரு 10க்கு 10 ஏரியாவுக்கு ஒரு கூட வச்சு. சரி, இப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணதாலங்க இந்த நம்ம சிக்ஸுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குங்க? பழைய மெத்தடுக்கு இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சார்? நீங்க பழைய மெத்தட் கம்பேர் பண்ணும்போது குச்சார்கோல் என்னன்னா ஸ்மோக் வரும் சார். சரி, ஸ்மோக் வந்தா சிக்ஸுக்கு வந்து ஹெல்த் பாதிக்கும். ஓஹோ. நம்ம சார்கோல் வந்து 0 ஸ்மோக் 0 வேஸ்டேஜ். ஓஹோ. உங்களுக்கு ஸ்மோக் 0 சுத்தமா வராது ஸ்மோக். அதனால வந்து சிக்ஸ் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொன்று வந்து ஹீட் வந்து ஈவன் ஆகும். உங்களுக்கு ஒரு டைம் ஹீட் ஹையாகவும் லோ ஆகிற பாசிபிலிட்டி கிடையாது. சரி, ஒரு ஈவனா வரும். இப்போ வந்து இந்த கோழிப்பனையில வந்து எப்படி இந்த சாப்பாடு யூஸ் பண்ணி விரிவா சொன்னீங்க. ஆமா சார். அடுத்தது வந்து இந்த ஹோட்டல் யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. ஆமா சார். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். நம்ம ஹோட்டல்ஸ்ல எங்கெங்கெல்லாம் உட் சார்கோல் யூஸ் பண்றோமோ அது எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம சார்கோல் பிரிக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். சரிங்க சார். இது வந்து நம்ம வந்து பிக் சைஸ் சார்கோல். சரிங்க. இந்த தந்தூரி பட்டி ரோட்டிஸ் தந்தூரிஸ் பண்ற இடத்துலலாம் வந்து நம்ம இந்த சார்கோல் யூஸ் பண்ணுவோம். ரோட்டி அந்த பெருசா அந்த பாட் மாதிரி வரும்ல சார், ஸ்டவ், அந்த இடத்துலலாம் வந்து இது யூஸ் பண்ணலாம் சார். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே சேம் சைஸஸ் வரும். நீங்க எல்லா பிரிக்கெட்ஸுமே இதே சைஸஸ் வரும். இதே சைஸ் வரதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் வந்து ஈவன் ஆகும். ஒரு சைடு ஹீட் கம்மியா ஒரு சைடு ஹீட் அதிகமா தான் இருக்காது, ஈவன் ஆகும். தந்தூரி வந்து உள்ள ஒட்டி இருக்கும். ஆமா சார். அந்த ரொட்டி ஒட்டினாதான் அந்த தம் கிடைக்கும், ஹீட் கிடைக்கிறது. ஹீட் வேணா தம் கிடைக்கும். அதனால சார். சார் இது வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணுவோம். சின்ன சைஸ். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இந்த சின்ன சின்ன பார்பிக்யூ ஸ்டவ்ஸ். ஆமா சார். சைஸ் சின்னதா இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பெருசா இருக்கும்போது. ஆமா சார். சார் இத உச்சார்கோல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா உச்சார்கோல் வந்து நம்மளுக்கு 1 hour பர்னிங் டைம்னா இது வந்து 2 hours பர்னிங் டைம். டைம் அதிகமா இருக்கும். அதே ஹீட் ஆனா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். நீங்க காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது half the priceல நீங்க குக்கிங்க முடிச்சுக்கலாம். இப்ப 30 rupees நீங்க உச்சார்கோல் வாங்கி 1 hour பர்ன் பண்ற டைம்ல அதே 30 rupees வச்சு நீங்க 2 hours பர்ன் பண்ணிக்கலாம் நம்ம சார்கோல வச்சு. ஆமா சார். இன்னொன்னு நார்மல் சார்கோல் உச்சார்கோல் உங்களுக்கு என்னன்னா வேஸ்டேஜஸ் வரும் சார். பவுடர் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். இந்த இது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது சார். ஆமா சார். இடமும் சுத்தமா இருக்கும். ஆமா சார். ஹீட்டும் கிடைக்குது, இடமும் சுத்தமா இருக்கு, டைம் அதிகமா இருக்கு, எல்லாமே ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. ஆமா சார். உங்க பகுதியில ஒரு புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்களா அப்படின்னா இந்த தேங்காவோட சார்கோல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ உங்க நகரத்தில் நீங்க பண்ணலாம். அதாவது குறைந்த முதலீடு, தொடர்ந்த தேவை, வளரக்கூடிய ஒரு பிசினஸ் இது வந்து முக்கியமா கோழிப்பண்ணை மற்றும் ஹோட்டல் இந்த ரெண்டுக்கு வந்து நீங்க சப்ளை பண்ணலாம். உங்க பகுதியில் வந்து கோழிப்பண்ணை இல்லைன்னா ஹோட்டல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்க இந்த தொழிலை வந்து நீங்க தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து ஒரு சிறிய நகரமாக இருந்ததுன்னா அது டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இந்த கம்பெனி அவங்க கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து கொடுக்கப்படும். மீதி 25,000 வந்து அவங்க டெபாசிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த தொழிலை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு மாவட்ட லெவலில் நீங்கள் பண்ணோன்னா 1.25 லட்சம் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து 75,000 வந்து ஸ்டாக் அந்த பொருட்கள் கொடுக்கப்படும். மீதமுள்ள 75,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூரில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் யாருமே கொடுத்துட்டாங்க. மற்ற மாநிலத்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க. மேலும் வந்து ஏற்றுமதி வாய்ப்பு நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து 10க்கு 10 ரூம் இருந்தாவே ஒரு 3 டன் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு பேக் என்பது வந்து 25 கிலோங்க. மேலும் இதனுடைய என்ன லாபம், இது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் என்ன, அது எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்கி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.